அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்ட திமுக நிர்வாகிகள் மாற்றப்பட்டுள்ளனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து செஞ்சி மஸ்தான் விடுவிக்கப்பட்டுள்ளார். செஞ்சி மஸ்தானுக்கு பதில் ப. சேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து செஞ்சி மஸ்தான் விடுவிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து செஞ்சி மஸ்தான் விடுவிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக அமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சராக இருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தான் தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் 2 மாவட்டமாக திமுகவுடைய அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தான் அவர்கள் பதவி வகித்திருக்கிறார். தற்பொழுது அவர் திமுகவுடைய விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுவதாகவும் அவருக்கு பதிலாக டாக்டர் ப. சேகர் என்பவர் தற்பொழுது விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்படுவதாக திமுகவுடைய தலைமை கழகத்திலிருந்து அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று தெற்கு மாவட்டத்தில் இதுக்கு முன்பாக விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மறைந்த புகழேந்தி அவர்கள் விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலராக இருந்தார். அவர் தற்போது மறைவதியை அடுத்து அவர்களுடைய இருந்த பொறுப்புல தற்பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம் சிகாமணி அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக திமுக சார்பாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கௌதம் சிகாமணி அமைச்சர் பொன்முடியுடைய மகன். அவர் தற்பொழுது திமுகவுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் எம்பி தேர்தல்களில் அவர் போட்டியிடாத சூழலிலே அவர் மாநில அரசியலில் கவனம் செலுத்துவார் என்ற ஒரு தகவலான சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அவருக்கு மாநிலத்தில் அளவிலான பொறுப்பு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மாவட்ட அளவில் அவருக்கு மாவட்ட செயலர் என்ற பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமைச்சராக கூடிய செஞ்சி மஸ்தான் அவர்கள் மாவட்ட பொறுப்பாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக ப. சேகர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த 2 நபர்களுடைய மாற்றமானது வரக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் பொன்முடியுடைய மகன் கௌதம் சிகாமணி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விழுப்புரம் தெற்கு மாவட்டமானது அந்த பகுதியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி அமைந்திருக்கிறது. வரக்கூடிய இடைத்தேர்தலில் பணியாற்றுவதற்காகவும் தொடர்ந்து கட்சியுடைய கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்காகவும் இந்த மாற்றங்களை மேற்கொண்டிருப்பதாக திமுக தலைமையிலிருந்து அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கு எந்த மாற்றம் இல்லாது தொடர்ந்து இருப்பார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்க சூழலில் திமுகவுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 2 மாவட்ட செயலாளர்களுக்கான பொறுப்புகள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்.